எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொடர்ந்து வாழ்ந்த சஹாபாக்கள் மற்றும் இந்த உலகத்தில் உண்மையான இஸ்லாத்தை பின்பற்றும் அனைத்து உண்டாவதாக அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினால் தரப்பட்ட புனிதமிகு இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வாழ்வில் எவற்றை எல்லாம் எடுத்து நடக்கும்படி ஏற்றி இருக்கிறதோ அவை அனைத்தையும் இவ்வாறு ஏற்றளவு எடுத்து நடப்பதோடு எவற்றை விட்டும் தவிர்த்து வாழுமாறு எம்மை படித்திருக்கிறதோ அந்த தீய விடயங்களை வாழ்வில் தவிர்த்து முயற்சி செய்து முற்றுமுழுதாக அவற்றை புறக்கணித்து வாழுமாறு முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்வது. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினால் தரப்பட்ட எங்களுக்கு மிக ஒரு பொக்கிஷமான விடயம்தான் இந்த வெள்ளிக்கிழமை என்பது. நிச்சயமாக இந்த சந்தர்ப்பம் மிக அல்லாஹ்வின் அருளை எங்களுக்கு அதிகம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது. இந்த நேரத்தை அநியாயமாக ஆக்கிவிடாமல் முடிந்த அளவு சொல்லப்படக்கூடிய விடயங்களை வாழ்வில் எடுத்து நடக்கும் என்கின்ற எண்ணத்தோடு எங்களுடைய இந்த சுற்றுலாவை நாம் கேட்க ஆரம்பிக்கிறோம். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே மனிதர்களாக படைக்கப்பட்ட நாம் எங்களுடைய வளர்ச்சி கட்டத்திலே பல கட்டங்களை நாங்கள் தாண்டி வருகிறோம். ஆரம்பத்தில் குழந்தையாக இருக்கும் பொழுது பெற்றோர்களுடைய தயவோடும் குடும்பத்தோடும் சேர்ந்திருந்த நாம் சகோதரர்கள், எங்களுடைய சுற்றத்தார்கள் என்று நண்பர்கள், பாடசாலை செல்லும் வயதிலே அங்கு படிக்கின்றவர்கள், படிப்படியாக தொழில் செய்ய போகின்ற இடங்கள், மேற்படிப்புக்காக போகின்ற இடங்கள், இப்படி எங்களுடைய ஊர் ரீதியாக, குடும்ப ரீதியாக, தொழில் ரீதியாகவெல்லாம் நாம் மனிதர்களோடு சேர்ந்து புலங்குகின்ற எங்களுடைய சமூக தொடர்பை பேண வேண்டிய கட்டாய நிலையிலே நாம் இருக்கிறோம். தனித்து வாழ்வதற்கு இயலாத ஒருவர் இன்னொரு சார்ந்திருப்பதுதான் இந்த உலகத்தினுடைய மனிதர்களுக்கான நியதி. அது மனிதர்களாகவும் இருக்க முடியும், வேறு உயிரினங்களாகவும் இருக்க முடியும், உயிரற்ற ஜடப்பொருட்களாக கூட இருக்க முடியும். ஒன்றுக்கு ஒன்று பிரயோசனம் அளிக்கக்கூடிய வகையில், ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கக்கூடிய வகையிலே தான் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தினுடைய நியதியை வைத்திருக்கிறார். மாத்திரம்தான் தன்னை அல்லாஹ் சமத் என்று, எவரிடத்திலும் தேவையற்றவன் என்று குர்ஆனிலே சொல்வதை நாம் பார்க்கிறோம். எனவே சமூகத்தோடு புலம்புகின்ற, உறவாடுகின்ற ஒரு மனிதனாக, ஒரு முஸ்லிமாக நான் எப்படி வாழ முடியும்? என்னுடைய வாழ்க்கையை சிறந்த ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையாக மாற்ற உண்மையிலே இந்த உலகத்திலே ஒரு உயிர், ஒரு மனிதன் சிறந்தவனாக, நல்லவனாக வாழ வேண்டும் என்பது அது இஸ்லாம் மாத்திரமல்ல, இஸ்லாம் தவிர்த்த எந்த கோட்பாடுகளாக இருந்தாலும் அவை விரும்பக்கூடியவைதான். உலகத்திலே மதம் வேண்டாம் என்று, கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் கூட ஒரு மனிதன் இந்த உலகத்திலே சிறந்தவனாக வாழ வேண்டும், முன்மாதிரி மிக்கவனாக வாழ வேண்டும் என்பதை விரும்புகின்ற இயல்பு. அப்படி இருந்த போதிலும் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே அது மிக மிக ஆர்வம் ஊட்டுகிறது. இந்த உலகத்தில் வாழுகின்ற ஒரு முஸ்லிம், ஒரு மனிதன் சிறந்த முன்மாதிரி மிக்கவனாக, தன்னை அடுத்துள்ளவர்கள் தன்னை ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளும் அளவிலான வாழ்வில ஒரு மனிதன் தன்னை பயணம் செய்ய முனைய வேண்டும், தன்னை அவன் செலுத்தி செல்ல வேண்டும், முன்மாதிரி மிக்கவனாக இந்த உலகத்திலே அவன் வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்துகிறது, வழிகாட்டுகிறது. பெரும்பாலும் எங்கள் எல்லோருக்குள்ளும் இருக்கின்ற ஒரு மனப்பாங்கு என்னவென்றால், இஸ்லாம் என்றால் நாம் சிறு வயதிலிருந்து நாம் அடிக்கடி இதனை நினைவு கூறுவதுதான் கலிமா, நோன்பு, ஜகாத், ஹஜ், இப்படியான விடயங்களை நாம் அனுபவிக்கிறோம். இவைதான் இஸ்லாம் என்று நாம் பல பேர் நினைத்துக் கொண்டே வாழ்கிறோம். சில பேரினுடைய வாழ்க்கையை பார்த்தால் தொழுகையினுடைய விடயத்தில் அவ்வளவு பிடிவாதமாக, வெடிப்போடு, எச்சரிக்கையோடு, கவனத்தோடு நடந்து கொள்வார்கள். சில பேர் நோன்பினுடைய, ஜகாத், சதகாவினுடைய விடயத்தில் அடிக்கடி
இப்படி ஹஜ்ஜுக்கு செல்கின்ற விடயத்தில் அந்த ஆசையிலே வாழக்கூடியவர்கள் உண்டு. ஆனால் அவர்களுடைய பெருநோக்கங்களை நோக்கும் பொழுது அது பெரியதொரு கேள்வியாக, பெரியதொரு ஓட்டையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். உண்மையிலே இந்த 5 விடயங்கள் என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை. இந்த 5லும் கூட அல்லாஹ்வோடு மாத்திரம் தொடர்புபட்டவை உண்டு. அல்லாஹ்வை சேர்த்து, மனிதர்களோடு சேர்த்து, சமூகத்தோடு சேர்த்து நாம் செய்ய வேண்டிய விடயங்களும் உண்டு. இந்த 5 விடயங்களையும் தவிர்த்து இஸ்லாம் மிகப்பெரிய பரந்தது, வாழ்க்கைக்கான வழிகாட்டலை தரக்கூடியது. எனவே அல்லாஹ்வுக்காக நாம் செய்கின்ற இபாதத்துகளை தவிர்த்து அதிகமான பெரிய அளவிலான பரப்பிலான ஒரு விடயம் இஸ்லாத்திற்குள் இருக்கிறது. நாம் சமூகத்தோடு தொடர்பாடுகின்ற, சமூகத்தோடு புலங்குகின்ற பொழுது, எனவே நான் வெறுமனே இபாதத்துகள் என்று எமக்கு கற்பிக்கப்பட்டவைகளை சரியாக நிறைவேற்றிவிட்டால் நான் சுவர்க்கத்திலே சந்தோஷமாக இருக்கலாம் என்பதை இஸ்லாம் சொல்லவில்லை. என்னுடைய வாழ்வு முழுக்க அது மனிதர்களுடனான தொடர்பு, மிருகங்களுடனான தொடர்பு, உயிரற்ற பொருட்களுடனான தொடர்பு, எல்லாவற்றிலும் அவை கூட இபாதத்தாக மாற்றம் பெற வேண்டும். அல்லாஹ்வுடைய இஸ்லாத்தினுடைய வழிகாட்டலோடு அது அமைய பெற வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு விரும்புகிறது. எனவேதான் அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படியாக பரந்த பெரிய அந்த பகுதி சீர் செய்யப்படாவிட்டால் வெறுமனே நாம் பள்ளிக்குள் நேரத்தை கழிப்பதால், தொழுகையிலே எங்களுடைய நேரத்தை கழிப்பதால், அதிகம் ஹஜ்ஜுக்கும் உம்ராக்கும் சென்று வருவதால் நாம் வெற்றி பெற்றவர்கள் என்று நாம் இன்மை கருத முடியாது. ஏனென்றால் அந்த மனிதர்களுடனான, சமூகத்தினுடனான தொடர்பு என்கின்ற அந்த பகுதி சீர் செய்யப்படாவிட்டால் பெரியதொரு நஷ்டவாளியாக மாற்றிவிடும். எனவேதான் சமூக வாழ்விலே ஒரு முஸ்லிம் எப்படி ஒரு முன்மாதிரியாக திகழ வேண்டும், அதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியும் என்கின்ற பெரிய பல வழிகாட்டல்கள் இருந்த போதிலும் எங்களுடைய நேரத்திற்கு ஏற்றாற்போல மிக முக்கியம் என கருதிய ஒரு சில விடயங்களை நாம் பார்க்கிறோம். அதிலே இஸ்லாமியர்களுக்கு மிக இலகுவாக, சுருக்கமாக ஒரு விடயத்தை சொல்லித் தருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஸ்லிம் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. ஒரு முஸ்லிமுக்குரிய ஒரு அடையாளத்தை, ஒரு அவனுக்கான ஒரு வரையறையை நபிகளார் இலகுவாக சொல்லித் தருகிறார்கள். முஸ்லிம் என்றால் பிற முஸ்லிம் அவனுடைய நாவினாலோ அவனுடைய கரத்தினாலோ துன்புறுத்தலுக்கு ஆளாக மாட்டான். அவனால் எந்த தொந்தரவும் பிறருக்கு இருக்காது. இது ஒரு முஸ்லிம் இந்த சமூக வாழ்விலே கைக்கொள்ள வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமானது. இந்த ஹதீஸை வைத்து நாம் எங்களுடைய வாழ்க்கையை நோக்கும் பொழுது விளங்கும், உண்மையிலே என்னுடைய நடவடிக்கைகளால், என்னுடைய என்னுடைய செயற்பாடுகளினால் பிறருக்கு துன்புறுத்தல் ஏற்படுகிறதா, படவில்லை. என்னை பார்த்தால் ஒருவர் என்னை அண்டி வந்து என்னோடு சேர்ந்து சிரித்து கதைக்க, என்னை பார்த்து சலாம் சொல்ல முடியுமான அளவிலே என்னுடைய வாழ்க்கையை நகர்ந்து கொண்டிருக்கிறது. அல்லது என்னை கண்டாலே விரண்டோடுகின்ற,
நீங்கள் ஈமான் கொள்ளும் வரைக்கும் சுவர்க்கத்திற்குள் நுழைய முடியாது. அதே போல நீங்கள் உங்களுக்குள் ஒருவருக்கொருவர், உங்களுக்குள் ஒருவரை ஒருவர் நேசம் கொள்ளாதவரையே நீங்கள் ஈமானில் பூர்த்தியாகவும் முடியாது. ஈமான் கொள்ளாமல் சுவர்க்கம் போகவும் முடியாது. நீங்கள் உங்களுக்குள் நேசம் கொள்ளாதவரையும் ஈமான் கொண்டவராகவும் மாற முடியாது. நபிகளார் சொல்லுகிறார்கள், உங்களுக்குள் அதிகம் நேசம் ஏற்பட என்றால் ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். உங்களுக்குள் அதிகமாக சலாத்தை பார்க்குங்கள். நாம் சென்ற நோன்பு காலத்தில் அதிகமாக இது குறித்து பேசியிருக்கிறோம். அதிகமாக சலாம் சொல்லுகின்ற பழக்கம் எங்களுக்குள் வர வேண்டும். சலாம் சொல்லுகின்ற பழக்கம் சமூகத்திலே அதிகமாக பரப்பப்படுகின்ற பொழுது, அது வேகமாக சமூகத்திலே இடம் பிடிக்கின்ற பொழுது சமூகத்திற்குள் நேசம் உண்டாகும். ஒரு நல்ல முஸ்லிம் சலாம் சொல்வதற்கு வெட்கப்பட மாட்டான், கூச்சப்பட மாட்டான். யாரை கண்டாலும் சகஜமாக சந்தோஷமாக அவனால் சலாம் சொல்ல முடியும். அப்படி சலாம் சொல்லுகின்ற பொழுது சமூகத்திலே நேசம் அதிகரிக்கும், அதனால் ஈமான் அதிகரிக்கும், அதனால் சுவர்க்கம் செல்லும் வழியும் இலகுவாகும். எனவே அன்பானவர்களே, அல்லாஹ் அதிகமாக சலாம் சொல்லுகின்ற பழக்கத்தை எங்களுக்குள் ஏற்படுத்த வேண்டும். அதே போல குர்ஆன் எங்களுக்கு ஒரு சமூகத்திலே நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு வழிகாட்டலை சொல்லித் தருகிறது. வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான். உங்களுக்குள் நீங்கள் நல்ல விடயத்திலும் இறையச்சம் உள்ள, அதாவது விடயத்திலும் நீங்கள் உதவியாக இருந்துள்ளது. சமூகத்திலே நல்ல மக்கள் செய்ய வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய விடயம், சமூகத்தில் வருகின்ற ஒரு நலவா, சமூகத்திலே ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு சந்தோஷமான நல்ல இஸ்லாம் அனுமதித்த ஒரு விடயமா, தக்வாவை உண்டு பண்ணக்கூடிய ஒரு செயலா, அங்கே நாம் உதவியாக இருக்க வேண்டும். ஒரு பொழுதுமே அதற்கு எதிராக இருந்துவிடும். நல்ல விடயம் சமூகத்திலே தலை தோன்றுகின்ற பொழுது, அதற்காக சிலர் பாடுபடுகின்ற பொழுது, அப்படியான சந்தர்ப்பங்களிலே என்னால் முடிந்த ஒத்துழைப்பும் அங்கே கொடுக்கப்பட வேண்டும். அதனை தடுக்கும் நிலையிலே நான் இருந்துவிடும். ஒரு முன்மாதிரி முஸ்லிம் அப்படி இருந்தோம். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான். இஸ்லாம் சொல்லுகிறது, குர்ஆன் சொல்லுகிறது, பாவமான விடயங்கள், பகை ஏற்படுத்தக்கூடிய விடயங்கள், விரோதத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களில் எல்லாம் நீங்கள் உதவியாக இருந்து விடாதீர்கள். சமூகத்திலே ஒரு தீமை நடந்திருக்கிறதா, சமூகத்தினுடைய எதிர்காலத்தை கேள்விக்குள்ளாக்கும் நிலை உருவாகுகிறதா, எதிர்கால சந்ததியினுடைய வாழ்வை புரட்டி போடுகின்ற எத்தனையோ விடயங்களை நாம் பார்க்கிறோம். இப்படியான சந்தர்ப்பங்களில் எல்லாம் ஒரு தீமையை கண்டுவிட்டால், ஒரு சமூகத்திலே ஒரு குழப்பத்தை, ஒரு விரோதத்தை, பகைமையை உண்டு பண்ணக்கூடிய ஒரு செயல் நடைபெறுகிறதா, ஒரு பொழுதுமே நான் அதற்கு ஒத்துழைக்கக்கூடாது. அதற்கு ஒரு பொழுதுமே நாம் ஒத்துழைக்கக்கூடாது. ஒரு முன்மாதிரியான ஒரு முஸ்லிம் அந்த இடத்தில் அதற்கு எதிராக இருப்பான் என்பதை குர்ஆன் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அதே இந்த சமூகத்திலே நாம் பார்க்கிறோம், பெரும்பாலான நல்ல பெயரிலே இருந்தவர்கள் கூட பெயர் நாசமாக போகின்ற ஒரு பகுதிதான் ஹராமான தொடர்புகள். ஹராமான தொடர்புகள். நல்ல மனிதனாக சமூகத்திலே பெயர் பெற்றவர்கள் கூட ஒரு நிமிடத்தில் பெயர் நாறி போகின்ற ஒரு பகுதி ஹராமான தொடர்புகளை கொண்டு விட்டால், இஸ்லாம் அனுமதிக்காத வெறுக்கத்தக்க அருவருப்பான இந்த பகுதியிலே ஒரு மனிதன் சற்று இறங்கிவிட்டால் நம்முடைய பெயர் நாசமாக போய்விடும். அது ஒரு முன்மாதிரி முஸ்லிமுடைய பண்பாக இருக்க முடியாது. அதனை இஸ்லாம் எம்மை எங்கிருந்து பழக்குகிறது என்றால், குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும். ஆரம்பத்திலிருந்து அதனை தடுக்கிறது. முஃமின்களுக்கு சொல்லுங்கள் நபியே, அவர்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள். ஒன்றை அது எப்படியானது என்பதை நாம் பார்வையின் மூலமாக, அதனை பற்றி தேடுவதன் மூலமாகத்தான் நாம் அறிய போகிறோம். எனவே ஆரம்ப கட்டத்திலேயே ஒரு நல்ல முஸ்லிமாக வாழ நினைக்கின்ற, ஒரு முன்மாதிரி மனிதனாக வாழ நினைக்கின்ற ஒரு மனிதனுக்கு இஸ்லாம் சொல்லித் தருகின்ற பெரியதொரு வழிகாட்டு, பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள்.
நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ் என்னை பார்க்கிறான், அல்லாஹ் குற்றம் பிடிப்பான், நான் செய்கின்ற எல்லாவற்றையும் அல்லாஹ் கண்காணிக்கிறான், அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்ற நம்பிக்கையோடு உள்ளவனாக இருந்தால், மறுமை பற்றிய நம்பிக்கையும் எனக்குள் இருக்கிறது என்றால், நான் செய்கின்ற இந்த செயல்கள் மூலமாக, நான் என்னுடைய அண்டை வீட்டாருக்கு செய்கின்ற இந்த தீவினைகள் மூலமாக உலகத்தில் நான் சந்தோஷம் அடைந்தாலும், இந்த உலகத்திலே நான் தப்பித்துக் கொண்டாலும், மறுமை என்று ஒன்று இருக்கிறது, அங்கே நான் மாட்டுவேன். அது எப்படிப்பட்ட நோயினையாக இருக்கலாம். வீட்டுக்குள் இருந்து அதிகமான சத்தங்களை எழுப்புவது மூலமாக பிறருக்கு தொந்தரவாக இருக்கிறதா? வீட்டுக்குள் இருக்கின்ற கழிவுகளால் பிறருக்கு கஷ்டம் ஏற்படுகிறதா? எவையாக இருந்தாலும், அழுக்குகள் இருக்கலாம், வார்த்தை பிரயோகங்களாக இருக்கலாம், அண்டை வீட்டாருடைய காணியிலே ஒரு துண்டை பிடிப்பதாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும், எவையெல்லாம் பக்கத்து வீட்டார்களை நோவினைப்படுத்துமோ அதிலிருந்து ஒரு முன்பின் தன்னை தவிர்த்துக் கொள்வான், தவிர்த்துக் கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். எனவே சமூக புழக்கத்திலே என்னோடு அண்டைக்கின்ற என்னுடைய அண்டை வீட்டானோடு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களோடு ஒரு முன்மாதிரியாக வாழ நினைக்கின்ற ஒரு முஸ்லிம் நல்ல நிலையிலே நடந்து கொள்வார். இல்லாத பொழுது நான் எவ்வளவுதான் தொழுதாலும், நெத்தியை அடித்துக் கொண்டாலும், ஹஜ்ஜிலே தவாப் செய்து நான் கடைத்து போனாலும், தொங்கோட்டம் ஓடினாலும், எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அது மண்மையிலே என்னை எந்த நிலையில் வைக்கும் ஏன் என்பதை நான் சொல்லுகிறேன். எனவேதான் அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே ஹதீஸிலே அடுத்த ஒரு பகுதியிலே சொல்லுகிறார்கள், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டவரோ அவர் தன்னுடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்த. வீட்டுக்கு ஒருவர் விருந்தாளியாக வருகிறார் என்றால் அவரை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். சில பேருடைய ஒரு அருவருப்பான பக்கம் இருக்கிறது. வீட்டுக்கு வந்துவிட்டால் ஒரு சந்தோஷமான தினத்திலே வருவார்கள், ஏதோ ஒரு காரணத்திற்காக வந்திருப்பார்கள், அவர்களை வைத்து குத்துக்கதைகள் கதைகள், பழைய விடயங்களை அங்கே கொட்டி தேவையில்லாத வார்த்தைகளை பாவித்து வந்தவர்களுடைய மனதை புண்படுத்தி இனிமேல் இங்கு வந்துவிடக்கூடாது ஏனோ என்கின்ற ஒரு கவலையான நிலையோடு பணி அனுப்பி வைக்கின்ற சம்பவங்களும் எங்களுடைய சமூகத்திலே நடைபெறும். எனவே ஒரு முன்மாதிரியான முஸ்லிம் என்பவன் இப்படியான தீய இழிவான பண்புகளிலே அவன் இருக்க மாட்டான். வருகின்றவர்களை கண்ணியப்படுத்தும்படி எங்களுக்கு ஹதீஸ் சொல்கிறது, நபிகளார் சொல்லித் தருகிறார்கள். எனவே வருகின்றவர்கள் அவர்கள் எவ்வளவு எங்களுக்கு கஷ்டம் இருந்தார், விருந்தாளியாக வீட்டில் வருகிறார்கள் என்றால் எம்மோடு அவர்கள் இருக்கும் நேரம் வரைக்கும் அவர்களுக்கான கண்ணியத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும். இஸ்லாம் எங்களுக்கு அதனை வலியுறுத்துகிறது. நபிகளார் அதன் தொடர்ச்சியிலே சொல்லும் பொழுது மேலும் யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருக்கிறாரோ அவர் பேசினால் நல்லதையே பேசும், அல்லது வாய்மூடி மௌனமாக இருக்கும். இது எவ்வளவு பெரியதொரு வழிகாட்டு. பேசினா நல்லதை பேசு, கஷ்டமா வாயத்திருந்தா பிரச்சனை வருமா, அமைதியா இருக்கிறது தான் எங்களுக்கு சலாம், அதுதான் எங்களுக்கு சாந்தி, அதோடு நாங்கள் இருக்கிறது எங்களுக்கு பாதுகாப்பு. இல்லாத பொழுது அது பல விளைவுகளை ஏற்படுத்தும். சில பேர் வாயத்திறந்தாலே அந்த பிரச்சனை தான் என்கின்ற. எனவே தேவையில்லாத இடங்களில் தேவையில்லாத கதைகளை கதைப்பது, ஒரு தேவையான ஒரு விடயத்திற்கு ஒரு கூட்டம் கூட்டப்பட்டுவிட்டால் அங்கே தேவையில்லாத சம்பந்தம் இல்லாத தலைப்புகளிலே தேவையில்லாத விடயங்களை பேசுவது, ஒருவரோடு ஒரு விடயத்தை கதைக்கு சென்றால் அங்கில்லாத தேவையில்லாத தலைப்புக்கு அப்பாற்பட்ட அந்த இடத்திற்கு சம்பந்தம் இல்லாத விடயங்களை கதைத்துக் கொள்வது, இதனால் பல விடயங்களில் பல. எனவே எந்த இடத்தில் எதனை கதைக்க வேண்டுமோ சமயோசிதமாக, யாரோடு எதனை கதைக்க வேண்டுமோ, நான் கதைத்தால் நலவா அதனை கதைப்பது, அல்லது என்னால் இங்கே நலவுக்கான நல்ல விடயங்களை கதைக்க முடியாது என்று விளங்குகிறதா, வாய்மூடி நான் மௌனமாக இருப்பதுதான் இஸ்லாம் ஒரு முஸ்லிமுக்கு சொல்லித் தருகிற
நான் சொன்ன இந்த விடயங்களோடு சேர்த்து இன்னும் ஒரு இடத்திலே நபிகளார் சொல்லும் பொழுது, யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருக்கிறாரோ ஃபல் யஸில் ரஹிமஹு, அவர் தன்னுடைய உறவுகளை பேணி நடக்கட்டும் என்று நபிகளார் சொல்கிறார். இவையெல்லாம் நான் சொல்லுகின்ற இந்த ஒவ்வொரு விடயமும் தனித்தனி தலைப்புகளாக பேசப்பட வேண்டியவை, ஏற்கனவே பேசப்பட்டவையும் இருந்தாலும் இவை எல்லாவற்றினுடைய சுருக்கமும் ஒரு முஸ்லிமான மனிதனுடைய வாழ்விலே குடிகொள்ள வேண்டும். முன்னோடியாக தன்னை ஆக்க நினைக்கின்ற ஒரு முஸ்லிம் சமூகத்திலே இவற்றையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் இங்கே கூற வேண்டும். தன்னுடைய உறவோடு அவன் நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்று நபிகளார் சொல்கிறார். சமூகத்திலே நாம் பார்க்கிறோம், வேறு ஊர்களிலே நல்ல பேரோடு பல பேர் இருப்பார்கள், சொந்த ஊரிலே நல்ல பேர் இருப்பார். வேறு மனிதர்களிடத்திலே வேறு சமூகத்தினிடத்திலே அவருக்கு நல்ல பேர், சொந்த சமூகத்திடத்திலே தான் சார்ந்த சுற்றத்தாரிடத்திலே தன்னை சேர்ந்திருக்கின்ற குடும்பத்தார் உறவினர்கள் வீட்டுக்குள் இருப்பவர்களிடத்திலே நல்ல பேர் இருக்கிறார். அவ்வளவு இழிவாகவும் அவ்வளவு முரடாகவும் நடந்து கொள்கின்ற பல பேரை நாம் பார்க்கிறோம். எனவே முதலாவது என்னுடைய மனைவியோடு, என்னுடைய குடும்ப உறுப்பினர்களோடு, என்னுடைய உறவுகளோடு, என்னுடைய இரத்த உறவுகளோடு என்னுடைய முதலாவது உறவை நான் நல்ல முறையில் பேண வேண்டும். ஒரு முன்மாதிரி முஸ்லிம் தன்னுடைய குடும்பத்தோடு நல்ல முறையில் இருக்க வேண்டும். அப்படியான ஒருவன் தான் மறுமையிலே நிச்சயமாக வெற்றி பெற முடியும். இல்லாத பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸிலே இதனுடைய தாத்பரியத்தை எங்களுக்கு சொல்கிறார்கள். இந்த இரத்த உறவு என்பது அர்ஷிலே தொங்கிக் கொண்டு அல்லாஹ்விடம் சொல்லுகிறது, யா அல்லாஹ், யார் என்னை சேர்ந்து நடக்கிறார், அதாவது இரத்த உறவு என்கின்ற விடயத்தை சேர்ந்து நடக்கிறாரோ அவரை நீயும் சேர்த்து, யார் என்னை துண்டித்துக் கொள்கிறார், இரத்த உறவுகளை துண்டித்து விளக்குகளோடு வகைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ அவரை நீயும் வெட்டிவிடு, துண்டித்து விடு, அவரை சேர்த்துக் கொள்ளாதே என்று அல்லாஹ்வுடன் அதை கொண்டாடுகிறது. எனவே என்னுடைய நிலை அல்லாஹ்வுடைய தொடர்போடு சரியாக இருக்க வேண்டும் என்றால்
யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, பூமியில் உள்ளவர்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டுங்கள். வானத்தில் உள்ளவன் உங்களுக்கு இரக்கம் காட்டும், வானத்தில் உள்ளவன் உங்களுக்கு இரக்கம் காட்டும், பூமியில் உள்ளவர்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டுங்கள். அது பிராணிகளாக இருக்கும், மனிதர்களாக இருக்கும், எதுவாக இருந்தாலும், மரம் செடி கொடிகளாக இருக்கும், நாம் இரக்கம் காட்ட வேண்டும். அல்லாஹ் எங்களுக்கு இரக்கம், மலக்குமார்கள் எங்கள் மீது இரக்கம் காட்டும். இப்படி இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்ததாக ஒரு முன்மாதிரி முஸ்லிம் கைக்கொள்ள வேண்டிய சமூக வாழ்விலே அவன் கடைபிடிக்க வேண்டிய விடயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்சிலுன் நாஸ மனாசிலஹும். சமூகத்தில் ஏற்படுகின்ற பெரிய பிரச்சனைகளுக்கும் பாரிய குழப்பங்களுக்கும் அடித்தளம் இடுகின்ற பகுதி. நபிகளார் சொன்னார்கள், மனிதர்களுக்கு அவர்களுக்குரிய அந்தஸ்தை வழங்குங்கள். அவருக்குரிய அந்தஸ்து என்னவென்று எனக்கு தெரிகிறதா, அந்த அந்தஸ்து அவருக்கு வழங்கப்பட வேண்டும். அவர் முஸ்லிமாக இருக்கலாம், முஸ்லிம் அல்லாதவராக இருக்கலாம், அவர் கொண்டிருக்கின்ற பதவிக்கு, அவர் கொண்டிருக்கின்ற அந்த அறிவுக்கு, அவர் கொண்டிருக்கின்ற அந்த தகைமைக்கு, அவருடைய தகுதிக்கு மதிப்பு வழங்கப்பட வேண்டும். அவருக்கான கண்ணியம் கொடுக்கப்பட வேண்டும். இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்துகிறது. ஒருவர் என்னுடைய ஆசிரியரா, ஒருவர் அதிபராக இருக்கிறாரா, ஒருவர் தலைவராக இருக்கிறாரா, ஒரு சமூக பொறுப்புதாரியாக இருக்கிறாரா, அவர் எந்த இடத்தில் இருந்தாலும், அது அரசியல் ரீதியாக இருக்கலாம், கல்வி ரீதியாக இருக்கலாம், சமூக தொண்டு விடயங்களாக இருக்கலாம், என்னுடைய உறவு ரீதியாக ஒரு அந்தஸ்திலே இருக்கிறார் என்றால் அவராக இருக்கலாம், நாம் வேலை செய்யும் இடங்களாக இருந்தால் அங்கே இருக்கின்ற பதவி தாங்குதல்களாக இருக்கலாம், அவரவருக்குரிய அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும். சமூகத்தில் இது கொடுக்கப்படாத பொழுது இதனால் பல விளைவுகள் உருவாகும். இஸ்லாம் கொடுக்க சொல்லுகிறது, அவருக்குரிய கண்ணியம் கொடுக்கப்பட வேண்டும். அப்படி பண்பு எங்களுக்குள் வளர்ந்தால் அந்த இடத்திற்கு எப்படிப்பட்ட ஒரு தாழ் நிலையில் சமூகத்தில் பார்க்கப்படுகின்றவர்கள், சமூக அமைப்புகளிலே பார்க்கப்படுகின்ற ஒரு நிலைமையிலே இருக்கின்றவர் வந்தாலும் அந்த கண்ணியம் கொடுக்கப்படும். ஆளை வைத்து, அவருடைய பணபலத்தை வைத்து, அவருடைய குடும்ப அந்தஸ்தை வைத்து நாம் ஒருவருக்கு ஏற்ற மாதிரியாக கொண்டால் சமூகத்தில் பல பிரச்சனைகள் எழும். எனவே அந்த பொறுப்புகளில் உள்ளவர்களுக்கு அவர்களுக்கான கண்ணியம் வழங்கப்பட்டால் தான் அவர்களால் அந்த பாத்திரத்தை கடமையேற்று அந்த இடத்திலிருந்து சமூகத்திற்கு தேவையான தொண்டுகள், சேவைகள் ஆற்ற முடியும். இல்லாத பொழுது அது கேள்விக்குள்ளாக்கப்படுகின்ற பொழுது அவர்களுக்கான நிலை அது என்னவாகுமோ என்கின்ற நிலையை நாம் உருவாக்குகின்ற பொழுது, தேவையான கண்ணியமும் மதிப்பும் உரிய அந்தஸ்தும் வழங்கப்படாத பொழுது அவர்களால் அதற்குரிய அடுத்த கட்ட சேவைகளை செய்ய முடியாது. அவர்களிடமிருந்து நாம் எதிர்பார்க்கின்ற விடயங்களை நாம் அடைந்து கொள்ள முடியாது. வெறுமனே பேரும் புகழுமாக இருந்துவிட்டு அவர் சென்று விடுவாரே தவிர அவரால் முடிந்ததை அவரால் செய்ய முடியாது. சமூகத்திற்கு நாம் முடியாது. அவர் சென்ற பிறகு நாம் இங்கிருந்து கொண்டு இருந்த காலத்திலே என்ன செய்தார் என்று கேட்கவும். எனவே யார் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அவருக்கான அந்தஸ்தும் கண்ணியமும் நாம் கொடுக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தது. எனவே அவரவருக்குரிய கண்ணியத்தை ஒரு முன்மாதிரி முஸ்லிம் வழங்குவார். அப்பொழுதுதான் அந்த இடங்களுக்கு நல்லவர்கள் வருவதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். இல்லாத பொழுது அங்கிருந்து தள்ளி விடுவார்கள், அதிலிருந்து தூரமாகுவார்கள், அதற்கு வருவதற்கு பயப்படுவார்கள், நல்லவர்களால் செய்ய முடியாத நிலை உருவாகும். எனவே இந்த விடயத்திலே ஒரு முன்மாதிரி முஸ்லிம் கவனமாக நடந்து கொள்வார். அதே போல இஸ்லாம் சொல்லித் தருகின்ற இன்னும் ஒரு மிக முக்கியமான பகுதி, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபஇன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு ஒரு செய்தி வருகிறது, ஒரு செய்தி வருகிறது என்றால், ஒரு பாவி ஒரு செய்தியை கொண்டு வருகிறார்கள், அதனை குறித்து நீங்கள் தெளிவு பெறுங்கள். அதனை குறித்து நீங்கள் தெளிவு பெறுங்கள். அப்படி இல்லாமல் நீங்கள் அதனை பரப்பி விடுவீர்களாக, கடத்தி விடுவீர்களாக இருந்தால் நிச்சயமாக அதனால் ஒரு கூட்டம் கஷ்டப்படும், துன்புறுத்தலுக்குள்ளாகும், பாதிப்படையும். அதனால் நீங்கள் செய்ததை குறித்து நீங்களே கவலைப்பட வேண்டிய நிலை. எனவே எம்மை நோக்கி, அது வாட்ஸ்அப்பில் வரலாம், ஃபேஸ்புக்கில் வரலாம்,
செய்தி வந்துவிட்டால் இது குர்ஆனில் உள்ளதா, எந்த கதையும் இல்லை, ஏற்றுக்கொள்கிறோம். ஹதீஸில் உள்ளதா தேடுகிறோம், பலமானதா பலகீனமானதா விட்டு கட்டப்பட்டதா தேடுகிறோம். ஏன் மார்க்கம் பாதுகாக்கப்பட்டது, அது பாதுகாப்பாகவே இருக்க வேண்டும். என்னுடைய செயலினால் மார்க்கத்தினுடைய பாதுகாப்பிலே ஒரு ஓட்டை விழுந்து விடக்கூடாது. எனவே கரும்புள்ளி என்னால் இடப்பட்டு விடக்கூடாது. இஸ்லாம் அனுமதிக்காத விடயங்கள் இஸ்லாம் என்ற பெயரிலே என்னால் சமூகத்திலே பரப்பிடப்படக்கூடாது. அதிலே நான் கவனமாக இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தண்டனையை நான் பெற்றுவிடக்கூடாது என்று கவனமாக இருக்கிறேன். அதுபோலதான் சமூகத்திலே வருகின்ற சமூக அங்கீகள் குறித்த எந்த செய்தியாக இருந்தாலும் வருகின்ற பொழுது அது குறித்து நான் தேட வேண்டும். அதனுடைய சோர்ஸை நான் ஆராய வேண்டும். இது யாரால் வருகிறது, எந்த நோக்கத்தில் வருகிறது, அதன் பிறகுதான் அதனை நான் சொல்ல வேண்டிய தேவை வந்தால் நான் சொல்ல வேண்டும். இல்லையா அதனை குறித்து நான் அகற்றிக் கொள்ள தேவையில்லை, அதனை முடித்துவிட வேண்டும். இல்லாத பொழுது என்னுடைய சுயலாபத்திற்காக நான் குளிப்பாய்ந்து கொள்வதற்காக வருகின்ற செய்திகளை எல்லாம் நான் போட்டு உடைத்து தேவையில்லாமல் பிரச்சனைகளை உருவாக்கிவிட்டால், வருகின்ற செய்தி ஒரு மனிதனை பற்றிய பக்கங்களாக இருந்தால் அவரோடு அணுகி அதனை முடித்துக் கொள்ள வேண்டும் என்றால் முடித்துக் கொள்ள வேண்டும். அதனை சமூகத்தினுடைய பெரிய மரப்பினை போட்டு சமூகத்திலே அது குறித்த விழிப்புணர்வை உண்டாக்குவது போன்று நான் காட்டிக்கொண்டு தேவையில்லாத சித்திரங்களை உருவாக்குவதிலிருந்து என்னை நான் பாதுகாக்க வேண்டும். எனவே செய்தி குறித்து ஒரு முன்மாதிரி முஸ்லிம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். எங்களை என்று இந்த குர்ஆன் எங்களுக்கு எச்சரிக்கிறது, கவனமாக எங்களை நடந்து கொள்ள சொல்கிறது. அதே போல இன்னும் அதிகமான வழிகாட்டல்களை நாம் பார்க்க முடியும். சூரா ஹுஜராத்தை எடுத்து ஒவ்வொருவரும் நாங்கள் படித்தால், சூரா அல் ஹுஜராத்தை எடுத்து நாங்கள் படித்தால் ஒரு சமூகத்திலே வாழ வேண்டிய ஒரு மனிதன் எப்படி தன்னை அமைத்துக் கொள்ள வேண்டும், கட்டமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை எங்களுக்கு அந்த சூரா அழகாக தெளிவாக சொல்லித்தரும். படிக்கிறோம், அதில் அதிகமான செய்திகளை குர்ஆன் சொல்லுகிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா யஸ்கர் கௌமுன் மின் கௌமின் அஸா அன் யகூனு கைரம் மின்ஹும். ஈமான் கொண்டவர்களே, ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை இழிவாக பார்க்க வேண்டாம். ஒரு சில பெண்கள் மற்ற பெண்களை இழிவாக பார்க்க வேண்டாம். குர்ஆன் சொல்லித் தருகிறது, நீங்கள் யாரை இழிவாக நினைக்கிறீர்களோ அவர்கள் உங்களை விட சிறந்தவர்களாக இருக்க முடியும். எனவே நாம் யாரையும் எப்பொழுதும் இழிவாக பார்த்துவிடக்கூடாது. அதே போல நாங்கள் பட்டப்பெயர்கள் சூட்டுகின்ற பழக்கம் வரக்கூடாது என்றெல்லாம் எங்களுக்கு குர்ஆன் எச்சரிக்கிறது. இன்னும் ஒரு இடத்திலே அதே சூறாவிலே குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஜ்தனிபூ கஸீரம் மினல் ظن, அதிகமான எண்ணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். தேவையில்லாத எண்ணங்கள், ஒன்றை பார்த்தால் இது இப்படித்தான் என்று முடிவெடுத்து விடுவது, முற்கற்பிதம் கொள்கின்ற பழக்கம். ஒன்றை தேவையில்லாத கற்பனைகளோடு பார்ப்பது, அது சிவப்பாகத்தான் இருந்தாலும் கற்பனையை கருப்பாக வைத்து விட்டால் எம்மால் சிவப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்படித்தான் சமூகத்திலே பல பிரச்சனைகள் இருக்கிறது. தேவையில்லாத எண்ணங்களை உருவாக்குவேன், அது எந்த தெளிவுமே இல்லாமல், அதனை பற்றி எந்த ஆராய்தலும் இல்லாமல் நாம் எமக்குள் உருவாக்கிக் கொள்கின்ற எண்ணங்களால் சமூகத்திலே பல விளைவுகளை நாம் கண்டோம். எனவே தேவையில்லாத எண்ணங்களை அதிகமாக நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். எண்ணங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். ஒன்றை பற்றிய அறிவு பின்னால் தான், ஒன்றை பற்றிய தெளிவின் பின்னால் தான் அதனை பற்றிய முடிவை நாம் நமக்குள் எடுக்க வேண்டும். அதனை தாண்டி ஆரம்பத்திலேயே அது குறித்த தெளிவின்மையோடு நாம் ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அந்த கண்ணாடியோடு தான் நாம் எல்லாவற்றையும் பார்க்க முடியும். அந்த பார்வையிலே கோணல் இருப்பதால் எல்லாமே நமக்கு கோணலாகத்தான் தென்படுகிறது. எனவே அண்ணானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எங்களுக்குள் அதிகமாக இந்த எண்ணங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். வலா தஜஸ்ஸஸு, துருவி துருவி ஆராயுங்கள். ஒருவனுடைய வீட்டுக்குள் என்ன நடக்கிறது, இவனுடைய குடும்ப வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, அவனுடைய தொழிலிலே ஏதோ சிக்கல் இருக்கிறது என்று தேடுவது, தேவையில்லாமல் தேடுவது, மற்றவர்களுடைய ரகசியங்களை தேடி தேடி ஆராய்கின்ற பண்பு, இந்த பண்பு எங்களுக்குள் இருக்கக்கூடாது. பிறரை பற்றி புறம் பேசுகின்ற பண்பு, வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா, சிலரை பற்றி ஒருவர் மற்றவரை பற்றி புறம் பேசுகின்ற பண்பு, இதனை இஸ்லாம் அதற்கு உதாரணமாக நாம் வளமையாக கேட்டதுதான், ஆனால் வளமையாக நாங்கள் செய்கின்ற பொழுதுதான் சகோதரர்களுடைய இறந்த மாமிசத்தை உண்ணுவதை யாராவது விரும்புவீர்களா? நீங்கள் வெறுப்பீர்கள் என்று அல்லாஹ்வே சொல்கிறார். அதற்கு சமம்தான் நாம் பிறரை பற்றி தேவையில்லாத குறைகளை பேசுவது, அவர்களை பற்றிய
புறங்களை நாம் பேசித் தருவது, இந்த பண்பு நாம் இறந்த பின்பு அந்த மாமிசத்தை எடுத்து சாப்பிடுகின்றதற்கு அல்லாஹ் தஆலா உதாரணமாக சொல்லுகிறான் என்றால், இது சாப்பிடுதல் என்கின்ற வெறுப்பு இருந்தால், ஒருவர் என்னுடைய சகோதரரை பற்றி நான் புறம் பேசுகிறேன், அவர் மரணித்து வைக்கப்பட்டிருக்கிறார், அந்த உடம்பிலிருந்து ஒரு மாமிசத்தினை நான் சாப்பிட முடியுமா என்றால் நான் விரும்பும். அதனுடைய அருவருப்பும் இருக்கு. இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது, அந்த இறந்த மாமிசத்தை வெட்டி துண்டாக எடுப்பதற்கு நான் எப்படி விரும்புவேன்? அது எவ்வளவு கொடூர செய்யும். அதுபோன்றுதான் நான் இந்த சமூகத்திலே ஒருவரை பற்றி தேவையில்லாமல் புறம் பேசுவது என்பது அவ்வளவு இழிவான வெறுக்கத்தக்க ஒரு செயல் என்பதை நாம் உணர்கிறோம். எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியாக அதிகமான விடயங்களை குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டுகிறது, ஹதீஸ் எங்களுக்கு வழிகாட்டுகிறது. எனவே ஒரு முன்மாதிரியான இந்த சமூகத்திலே விளங்குகின்ற பொழுது தன்னுடைய சமூக வாழ்விலே மனிதர்களோடும் சரி, ஏனைய உயிரினங்களோடும் சரி நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும். அதனையும் தாண்டி உயிரற்ற பொருட்களாக நாம் பார்க்கின்ற ஜடப்பொருட்கள், அது கல்லாகவோ மண்ணாகவோ ஏனைய எந்த வஸ்துவாகவோ இருக்கும், அவற்றோடும் நாம் உரிய முறையிலே நல்ல முறையிலே நடந்து கொள்வோம். நாம் பார்க்கிறோம், பொது சொத்துக்களை சேதப்படுத்துகிறது. எவ்வளவோ வசதிகள் செய்து தரப்பட்டும் எங்களுடைய நாட்டிலும் சரி, எங்களுடைய சமூகத்திலும் சரி இருக்கின்ற பெரியதொரு பிரச்சனை, அபிவிருத்திகள் நடந்தாலும் அதனை நல்ல முறையிலே பாதுகாக்கின்ற பண்பு எங்களுக்கு இல்லை. ஒரு வருடம் செய்யப்பட்ட ஒரு அபிவிருத்தி அடுத்த வருடம் வருவதற்குள் அதை சேதமாக்கப்படுகிறது. எவ்வளவு நஷ்டம் ஏற்படுகிறது. எங்களுடைய பணத்திலே எங்களுக்கு தரப்படுகின்றவைகளை எங்களுடைய கைகளாலேயே நாங்கள் அதிகமாக வீணாக்கிறோம். பிறகு இது சரியான அபிவிருத்தி இல்லை என்று நாமே குறை சொல்லிக்கிறோம். எனவே அதிகமாக பொது சொத்துக்கள் சேதமாக்கப்படுகின்ற பண்பை நாம் பார்க்கிறோம். இது எந்த அளவுக்கு ஆரோக்கியமான ஒரு மனநிலை என்பது தெரியாது. நாம் அதிகமாக சமூக வலைதளங்களிலே பார்க்கிறோம். நாட்டிலே ஏற்படுத்தப்பட்டு சுற்றுலா பயணிகளுக்காக எங்களுக்காக தரப்பட்டிருந்த அந்த தாமரை கோபுரம் கூட சில முஸ்லிம் நபர்களினுடைய பெயர்கள் அதில் எழுதப்பட்டிருந்ததை பார்க்கிறோம். அங்கே பூசப்பட்டிருந்த வர்ண பூச்சிகள் சேதமாக்கப்பட்டிருந்ததை பார்க்கிறோம். பெயிண்டிலே போய் அங்கே பெயர்களை எழுதுவது, அதனெல்லாம் போட்டோக்களாக சமூக வலைத்தளங்களிலே வந்ததை நாம் பார்த்தோம். இவ்வளவுதான் எங்களுடைய குறுகிய மனோ எங்கு சென்று எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படை புரிதல் இல்லாத ஒரு மனிதனால் எப்படி சமூக வாழ்விலே ஒரு முன்மாதிரி முஸ்லிமாக தன்னை அடையாளப்படுத்த முடியும்? எனவே சமூகத்தினுடைய எந்த ஒரு விடயமாக இருக்கிறது, பொது சொத்துக்களினுடைய விடயத்திலே எங்களுடைய சமூகத்திலே பார்க்கிறோம். வீதியிலே சமூகத்திலே இருக்கின்ற பொது போக்குவரத்து வசதிகளின் போது எவ்வளவு அது புகையிரத சேவையாக இருக்கலாம், எங்களுடைய பஸ் போக்குவரத்திலே சரி, எல்லா இடங்களிலுமே அவற்றை குப்பையாக்குவது, அங்கே இருக்கின்ற விடயங்களை சேதப்படுத்துவது, கையினால் சாப்பிட முடியுமான என்றால் அதனுடைய கழிவுகளை அங்கே போட்டு விடுவது, இதெல்லாம் ஒரு முன்மாதிரி முஸ்லிம்களுடைய பண்பு அல்ல. வீதியோரங்களிலே தேவையில்லாமல் காலை குப்பை விட்டு செல்வது, குப்பைகளை போட்டுவிட்டு செல்வது, சமூகத்திலே ஒரு வெற்றுக்காணி கிடந்து விட்டால் குப்பைக்காடாக மாற்றி விடுவது, அதனால் ஏற்படுகின்ற எத்தனையோ நோய்களுக்கு நாம் காரணமாக மாறுகிறோம். அதனால் வருகின்ற விளைவுகளை மறுமையிலே நாம் பார்க்கின்ற பொழுது அப்பொழுதுதான் தெரியும், சமூகத்திலே நான் இந்த உலகத்தில் தொழுது நெத்தியை கறக்க வைத்தது வெறுமனே பிரயோசனமற்ற செயலாக மாறிவிட்டது என்று நாம் போகிறோம். மறுமையிலே நபிகளார் சொல்லுகின்ற